Hi viewers, welcome to Chitra Mohans Samayal. இன்னைக்கு நம்ம சளிக்கு சூப்பரான ஒரு ரெமெடி பார்க்க போறோம். நெஞ்செலும்பு சூப். நெஞ்செலும்பை நல்லா க்ளீன் பண்ணிட்டு மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அது கொதிக்கட்டும். இப்போ நம்ம தேவையான பொருட்களை பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு அரை கைப்பிடி அளவு பூண்டு, ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் தலை தட்டாமல் மிளகு, அதே மாதிரி 1 டீஸ்பூன் தலை தட்டாமல் ஜீரகம், 1 டீஸ்பூன் தலை தட்டாமல் கொத்தமல்லி. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொருட்களை பேஸ்ட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி, மிளகு, சீரகம், எல்லா பொருட்களையுமே நான் போட்டு அரைச்சிக்க போகிறேன். 3 பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் தான் சூப்புக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரை கைப்பிடி அளவு பூண்டு. பூண்டு வாசனை பிடிக்காதவங்க கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம். ஒரு நல்ல பழுத்த தக்காளி. இப்போ நம்ம எடுத்த பொருள் எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட் ஆக்கிக்கலாம். அவ்வளோதான், நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணிட்டோம். ஆல்ரெடி நம்ம கொதிக்க வச்சிட்ருக்கிற நெஞ்செலும்பில் நம்ம ரெடி பண்ண பேஸ்ட்டை போட்டு விசில் விட்டு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சூப் ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போ நம்ம போட்டுட்டோம். இதை நல்லா கலந்து விட்டு ஆல்ரெடி நம்ம உப்பு மஞ்சத்தூளும் போட்டிருக்கோம். இப்போ க்ளோஸ் பண்ணி ஒரு 10 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது விசில் வரட்டும். தாளிக்கிறதுக்கு ஒரு பிரியாணி இலை, 2 இல்லைன்னா 4 பட்டை, 4 கிராம்பு, அரை டீஸ்பூன் சோம்பு, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தனியாக தாளித்து அதுக்குள்ளே கொட்டிக்கலாம். நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் தான் எப்பவுமே சிக்கன் மட்டன் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொருட்களை போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 4 பட்டை, 4 கிராம்பு, பிரியாணியில் அரை டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா பொரிய விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு கைப்பிடி கருவேப்பிலை. அவ்வளோதான், நம்மளோட தாளிப்பு ரெடி ஆயிருச்சு. இப்போ இது விசில் விட்டு எடுத்தது. இதில் பச்சை கொத்தமல்லியை போட்டு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தாளித்து வச்சுருக்கிற பொருட்களை அதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், தனியாக தாளிப்பு செஞ்சு விசில் விட்டு எடுத்ததில் நம்ம கொட்டிட்டோம். இதுக்கப்புறமா ஒரே ஒரு கொதி விட்டு எடுத்துக்கலாம். நம்ம தாளிப்பும் சூப்பும் ஒன்றா மிக்ஸ் ஆகணும். அதுக்காக தாளிப்பு போட்டதுக்கப்புறமா ஒரு கொதி விட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம நெஞ்செலும்பு சூப்பு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம சித்ரா மோகன் சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.